அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பாடம் 8 சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். இன்றைய தலைப்பு பாதுகாப்பு, கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிலப்பரப்பு, புவியியல் மற்றும் காலநிலை வடிவங்கள், முறைகள் ஆகியவற்றால் இந்தியா பல்வேறுபட்ட உயிரி வகைகளை கொண்டுள்ளது. அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, இந்தியாவில் பல்வேறுபட்ட உயிரி வகைகள் இருக்குது. அது எந்த காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலப்பரப்பு ஒரு காரணம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியான தாவரங்கள் வளரும். புவியியல், காலநிலையும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவைப்படக்கூடிய மண், காற்று, நீர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலும் என்ன சொல்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா காலநிலை வடிவங்களை சொல்கிறாங்க. இப்போ இதுவும் ஒரு காரணம். இதனால் பார்த்தோம்னா பல்வேறு வகையான தாவரங்கள் பார்த்தோம்னா உயிரி வகைகளை நம்ம பார்க்குறோம். இம்மாபெரும் பன்முகத்தன்மை பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் காரணமாக தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரியான பன்முகத்தன்மை பார்த்தோம்னா பாதிக்கப்படுது. ஏன்னா ஒரு சில சிற்றினங்கள் என்ன பண்ணுறதுன்னா அழிஞ்சிட்டு வருது. அப்போ அந்த அழிஞ்சிட்டு வர சிற்றினங்கள் என்ன பண்ணணும், பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தணும். அதான் கொடுத்துருக்காங்க. இதற்கு பாதுகாப்பு என்ற ஒரு முக்கிய கருவி நமது சொந்த மண்ணிலிருந்து பல இனங்கள் இழத்தலை குறைப்பதற்கு பயன்படுத்தலாம். நம்ம சொந்த மண்ணில் பல இனங்கள் என்ன பண்ணுறது அழிஞ்சிட்டு வருது. அது மாதிரியான இனங்கள் என்ன பார்த்தோம்னா இழத்தில் அதாவது இழந்து போகிறது குறைக்கிறதுக்கு இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற கருவி மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இதில் பாரு, இனசெல் வளக்கூறு பாதுகாப்பு. ஒரு சில இனங்கள் பார்த்தோம் அப்படின்னா பழமை வாய்ந்த இனங்களாகவே நம்ம பயன்படுத்தி வந்திருக்கோம். அந்த இனங்கள் பார்த்தோம்னா இப்போ புதிய ஜீன் உருவாக்கத்தினால புதிய இனங்கள் உருவாகிருக்கலாம். ஆனால் அந்த பழமையான ஜீன் என்ன பண்ணு பார்த்தோம்னா எல்லாமே போயிருக்கும். இப்போ நாட்டு தக்காளி பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் தக்காளி தான் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வரோங்க. ஆனால் நாட்டு தக்காளி இருக்கிற இடமே தெரியாத போயிடுச்சு. ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் என்ன சொல்ல பார்த்தோம்னா இனச்செல் வளக்கூறு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பாதுகாப்பு செய்தல். அடுத்து பார்த்தோம்னா வாழிட பேணுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருந்த இடத்துலையே பாதுகாக்கிறது, அதுதான் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல அந்த தாவரம் எழுந்திருக்குதோ அதே இடத்துல வச்சு பாதுகாத்தா அதுக்கு என்ன பேர், வாழிட பேணுகைன்னு சொல்லலாம். புறவாழிட பேணுகை அப்படின்னா ஒரு தாவரம் வளர்ந்துட்டு இருக்குது, அந்த இடம் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த தாவரத்தோட எந்த பகுதி அது உற்பத்தி செய்கிறோமோ அந்த பகுதி, அதாவது விதையாக இருக்கலாம், இல்லை தண்டு பகுதி, இல்லை வேர் பகுதி, இது மாதிரி வச்சு எந்த இடத்துல அது உற்பத்தி பண்ணுதோ இனப்பெருக்கம் செய்தோ அந்த பகுதியை எடுத்து என்ன பண்ணோம்னா வேற இடத்துல என்ன பார்த்தா பறவை செய்வதற்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா புறவாழிட பேணுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆய்வுக்கூட வளர்ப்பு முறை மாதிரிகள், ஆய்வகத்திலேயே என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா அது மாதிரியான தாவரங்களை வளர்க்கலாம் திசு வளர்ப்பு மூலமாக. இது மாதிரியான உத்திகளை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா மேலாண்மை உத்திகளை பயன்படுத்துவதன் மூலம் இடவரை மற்றும் அச்சுறுத்தப்படும் சிற்றினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அதனால் இடவரை சிற்றினங்கள் அப்படின்னா பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல மட்டுமே தான் இருக்கும், மற்ற இடத்துல எங்கேயுமே அந்த தாவரங்கள் இருக்காது. அப்படின்னா அது இடவரை சிற்றினங்கள். அது தாவரங்களாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம். அச்சுறுத்தப்படும் சிற்றினங்கள் அப்படின்னா அழிந்து வரக்கூடிய சிற்றினங்கள். இப்போ ஒரு சில சிற்றினம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இருக்கும், சில இடத்துல இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா அழிஞ்சிட்டு வரும். ஏன்னா பயன்படுத்தாமல் போகிறதுனால அப்படியே அழிஞ்சிட்டு வரக்கூடிய இனங்களாக இருக்கும். அப்போ அது மாதிரியான இனங்கள் அச்சுறுத்தப்படும் சிற்றினங்கள். இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரியான உத்திகளை பயன்படுத்தி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வாழிட பேணுகை பாதுகாப்பு, இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன். ஏற்கனவே நான் சொன்னதான் இயற்கை வாழிடங்களில் காணப்படும் மரபியல் ஆதாரங்களின் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இது சொல்லியிருக்காங்க. அதை மரபியல் ஆதாரங்கள் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தாவரங்கள் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா அந்த தாவரங்களை அல்லது விலங்குகளில் அதே இடத்துல வச்சு பாதுகாக்கிறது. பாரு, இங்கு தாவரங்கள் அல்லது விலங்கினங்கள் தற்போது உள்ள வாழிடங்களையே பாதுகாக்கப்படுகின்றன. இப்பாதுகாப்பு முறை மூலம் அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட வன மரங்கள், மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. வன மரங்கள், மருத்துவ தாவரங்கள் மற்றும் நறுமண தாவரங்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன. அச்சுறுத்தலுக்கு அப்படின்னா அழிஞ்சிட்டு வரக்கூடிய இனங்கள். அடுத்து பாரு, சமுதாயம் அல்லது மாநில பாதுகாப்பு மூலம் வனவிலங்கு தேசிய பூங்கா, உயிர்கோள காப்பகங்கள் உள்ளடக்கியவை செயல்படுத்தப்படுகின்றன. என்னென்ன பாதுகாக்கப்படுதுன்னு பாருங்க. ஸோ ஒரு சமுதாய பாதுகாப்பு, மாநில பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய தாவரங்களை, விலங்குகளை பாதுகாப்பு செய்தல், அழிஞ்சிட்டு வர தாவரங்களை பாதுகாப்பு செய்தல், வனவிலங்கு தேசிய பூங்கா, உயிர்கோள காப்பகங்கள் உள்ளடக்கியவை செயல்படுத்தப்படுகின்றன. இது எல்லாமே பாதுகாப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் ரீதியாக தனித்துவம் பெற்ற மற்றும் பல்வகை நிறைந்த பகுதிகள் சட்டப்பூர்வமாக வனவிலங்கு சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் உயிர்கோளம், உயிரியல் காப்பகங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. இந்த இடத்துல பாயிண்ட்ல நீங்கள் நோட் பண்ணணும். சுற்றுச்சூழல் ரீதியாக தனித்துவம் பெற்ற சுற்றுச்சூழல் ரீதியாக தனித்துவம் பெற்ற மற்றும் பல்வகைமை நிறைந்த, பல்வகைமைனா பயோடைவர்சிட்டி நிறைந்த பகுதிகள். ஒரு இடத்துல நிறைய தாவரங்கள், விலங்குகள் பார்த்தோம்னா
நிறைய வகையான தாவரங்கள் விலங்குகள் வாழ்ந்துட்டு வருது அப்படின்னா அது பல்வகைமை நிறைந்திருக்குது. அது சட்டப்பூர்வமாக எப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வனவிலங்கு சரணாலயங்களாகவோ அல்லது தேசிய பூங்காக்களாகவோ அல்லது உயிரி காப்பங்களாகவோ பாதுகாக்கப்படுது. இது மாதிரி பார்த்தோம்னா சில இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாரு. மேகமலை, சத்தியமங்கலம், வன உயிரி காப்பகம், கிண்டி, பெரியார் தேசிய பூங்கா, கிண்டி மற்றும் பெரியார் தேசிய பூங்கா, மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி அகஸ்திய மலை, மன்னார் வளைகுடா ஆகியவை தமிழ்நாட்டில் உயிர்கோள காப்பகங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு கேட்டாலும் இதெல்லாம் எழுதலாம். மேகமலை, சத்தியமங்கலம், வன உயிரி காப்பகம், கிண்டி, பெரியார் தேசிய பூங்கா, மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கே எல்லாமே பார்த்தோம்னா சில அணிந்து வரக்கூடிய இனங்களும் பார்த்தோம்னா அதே மாதிரி இடவரை சிற்றினங்களும் இதில் பாதுகாக்கப்படுகிறது. சரி, அடுத்து பார்த்தோம்னா கோயில் காடுகள். சில இடத்துல இது வந்து சமூக பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மரங்களின் தொகுப்புகளாகவோ அல்லது தோட்டங்களாகவோ சமுதாயத்தின் பாதுகாப்புக்காக ஒரு குறிப்பிட்ட சமய சித்தாந்தங்களை கொண்டிருக்கும் வலுவான மத நம்பிக்கை கொண்ட அமைப்புகளை அடிப்படையாக கொண்டவை. இதுதான் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா கோவில் காடுகள் அப்படிங்கிறது நம்ம இந்துக்களுக்கும் கோவில்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா கிறிஸ்துவத்துக்கும் பார்த்தோம்னா கோவில்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் கோவில்கள் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கும் கோவில்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கோவில் இருக்குது. ஆனால் அந்த கோவில்களுக்கு அவங்களுக்கு தேவையான கிறிஸ்துமஸ்னால் அது ஒரு தனி ஒரு மரங்களை பார்த்தோம்னா வளர்த்தோம். அப்போ அது மாதிரியான மரங்களை அந்த இடத்துல அதிக அளவில் வளர்க்க வைக்கிறது. இந்துக்கள் அப்படின்னா இந்துக்களுக்கு தேவையான அந்த கோவில்களுக்கு தேவையான அது மாதிரியான மரங்களை என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா வளர வைக்கலாம். அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இவை சமூகங்களால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மரங்களின் தொகுப்புகளாகவோ அல்லது தோட்டங்களாகவோ சமூகத்தின் பாதுகாப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட சமய சித்தாந்தங்கள் அப்படின்னா அந்த கோவில்களுக்கு என்னென்ன மரங்கள். இப்போ சிவன் கோயில் அப்படின்னா பார்த்தோம்னா வில்வ மரம் வைப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும். மாரியம்மன் கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா வேப்ப மரம் நிறையா இருக்கும். இது மாதிரிலாம் சொல்லலாம். அப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு கோவிலுக்கு தகுந்த மாதிரியான மர தோட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுருப்பாங்க. அந்த காடுகள்னு சொன்னோம்னா கோவில் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இங்கிலீஷில் வந்து சாக்ரெட் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இருக்கும் வலுவான மத நம்பிக்கை கொண்ட அமைப்புகளை அடிப்படையாக கொண்டவை. மேலும் ஒவ்வொரு கிராமத்து கோயிலிலும் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம் ஐயனார், அம்மன் போன்ற கிராம ஆண் பெண் தெய்வங்களின் உறைவிடமாக இது கருதப்படுகின்றன கோவில் காடுகள். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம்னா 448 கோவில் காடுகள் ஆவணப்படுத்தப்படுகின்றன. இது ஒரு மார்க் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 448 கோவில் காடுகள் ஆவணப்படுத்தப்படுகின்றன தமிழ்நாட்டில் மட்டும். இதில் 6 கோவில் காடுகள் விரிவான தாவர விலங்கின வகை ஆய்வுகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இதில் 6 மட்டும் பார்த்தோம்னா 448ல் 6 கோயில் காடுகள் மட்டும் அதிகமான தாவர விலங்கின வகை இருக்கிறதுனால ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அது மாதிரி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 6 கொடுத்துருக்காங்க பாரு. பனங்குடி சோலை, திருங்குறுங்குடி, உதயங்குடி காடு, சித்தன்னவாசல், புதுப்பட்டு, தேவதானம் அப்படிங்கிறத இந்த 6 கோவில் காடுகளும் பார்த்தோம்னா விரிவாக தாவர விலங்கின வகை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவை நீர்ப்பாசனம், தீவனம், மருத்துவ தாவரங்கள், நுண்காலநிலை கட்டுப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதன் மூலம் ஏராளமான சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை அண்டைய பகுதிகளுக்கு வழங்கப்படுகிறது. அண்டைய பகுதிகள்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கிராமத்தில் அந்த கோவில் இருக்குதுன்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இது எல்லாத்தையுமே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்ப்பாசனத்தை கொடுக்குது, தீவனம், மருத்துவ தாவரங்கள். தீவனம் ஏன் கொடுக்குதுன்னா அந்த காடுகள் இருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா புற்கள், ஆடுகளுக்கு தேவையான அந்த தாவரங்கள் வந்து அதில் இருக்குது. தீவனங்கள், மருத்துவ தாவரங்கள், நுண்காலநிலை கட்டுப்பாடு. இப்போ அந்த இடத்துல ஒரு காடுகள் இருக்குது அப்படின்னா அந்த காடுகள் இருக்கிறதுனால கூலிங்காக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லா குளிர்ந்த காற்று அடிக்கும். அப்போ அது மாதிரி பார்த்தோம்னா நுண்காலநிலை கட்டுப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதன் மூலம் ஏராளமான சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை அண்டை பகுதிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த கோவில் காடுகள் வந்து வழங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பார்த்தோன்னா அந்த உயிரி பண்பு பாதுகாப்பு பார்த்தோம்னா 2 வகையாக இருக்குது சொன்னோம். ஒன்று வாழிட பேணுகை, இன்னொன்று புறவாழிட பேணுகை அப்படின்னு சொன்னோம். வாழிட பேணுகைன்னா அதே இடத்துல வச்சு பாதுகாக்கிறது. அது பாதுகாக்கப்பட்ட பகுதி வலையமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து எந்த இடத்துல அந்த தாவரங்கள் இருக்குதோ அழிஞ்சிட்டு வருதோ அந்த தாவரத்தில் என்ன பண்ணுறது பார்த்தோன்னா வலையமைத்து என்ன பண்ணுறதுன்னா பாதுகாக்கிறது. அதில் 2 வகை இருக்குது. சமூக பாதுகாப்புன்னு ஒன்று, அரசு பாதுகாப்பு. சமூக பாதுகாப்புனா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை பாதுகாப்பு செஞ்சது. அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ கோவில் காடுகள், கோவில் குளங்கள் எல்லாமே பார்த்தோம்னா யார் நம்பலாம். ஏன்னா நம்ம அந்த கோவில் குளங்கள் என்ன பண்ணுவோம் பராமரிச்சுட்டு வருவோம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள். அப்போ அதெல்லாம் சொல்லலாம். அது சமூக பாதுகாப்பு. அரசு பாதுகாப்புனா கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுனா எடுத்து செய்யுது. அதில் பார்த்தோம்னா 3 வகையாக சொல்லியிருக்காங்க பாரு. உயிர்கோள காப்பகங்கள், தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள். இதெல்லாம் பார்த்தோம்னா கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும்.
அதுலேயும் உயிர்கோள காப்பில் 2 விதம், ஒன்று நிலவாழ், இன்னொன்று கடல்வாழ். நிலவாழ் உயிரினங்களை தனியாக வச்சு பாதுகாக்கிறது, கடல்வாழ் உயிரினங்களை தனியாக வச்சு பாதுகாக்கிறது. இதெல்லாம் கவர்மெண்ட்டே கொடுக்குறது, அதனால் அரசு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. புறவாழிட பேணுகை அப்படின்னா பார்த்தோம்னா சமய சார்புடைய தாவரங்கள், வீட்டு தோட்டங்கள். அப்போ நம்மளை வச்சு நம்மளுக்கு இருக்கிறது தனித்தனியாக தாவரங்கள் வந்து வீட்டில் வந்து தோட்டம் அமைக்கிறது. நாமளே சமய சார்புடைய தாவரங்கள் அப்படின்னா நம்ம மதத்துக்கு தகுந்த மாதிரியான தாவரங்கள். இந்து மதத்துக்கு தகுந்த தாவரங்கள் நாம் வளர்க்குங்க. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்துவ, இஸ்லாமியர் அதெல்லாம் பார்த்தோம்னா முஸ்லீம், இவங்களாம் எப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான தாவரங்களை வந்து வளர்க்குவாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா புறவாழிட பேணுகை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விதை வங்கி, மகரந்த வங்கி, கள மரபணு வங்கி, குளிர் பாதுகாப்பு, அதாவது உரை குளிர் பாதுகாப்பு, கிரையோ பிரிசர்வேஷன் சொல்லும் இல்லையா, அது இதெல்லாம் பார்த்தோம்னா தாவரவியல் தோட்டங்களில் இதெல்லாம் இருக்கும். அடுத்து தாவரவியல் தோட்டங்கள், மரப்பூங்கா, வனவிலங்கு பூங்கா, மீன் காட்சியங்கள், இதெல்லாம் பார்த்தோம்னா புறவாழிட பேணுகையாக சொல்கிறாங்க. இப்போ தாவரவியல் தோட்டங்கள் எடுத்துகிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் மட்டும் இருக்காது, எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்களையும் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வளர்க்குவாங்க. அதற்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்றுக் கொடுப்பாங்க. அதனால தான் அது பேர் புறவாழிட பேணுகை. வாழிட பேணுகைனா தாவரங்கள் எந்த இடத்துல வாழ்ந்துச்சோ அதே இடத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்கு பேர் வாழிட பேணுகை. புறவாழிட பேணுகை அப்படின்னா வேற ஒரு இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலாம், அந்த இடத்துல வளர வைக்க முடியும். விதை வீங்கினா ஒரு விதை மட்டுமே, ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய விதை மட்டுமே அந்த இடத்துல சேமிச்சு வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. எல்லா இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து சேமித்து வைப்பாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் அது பேர் புறவாழிட பேணுகை. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். உயிரிப்பன்மை பாதுகாப்பு பற்றியான ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 3 மார்க்கில் கேட்கலாம், அதையும் படித்து வச்சுக்கோங்க. அதில் இது வரைக்கும் பார்த்தோம். இது இப்போ வந்து நான் புறவாழிட பேணுகை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்னது தான். பாதுகாப்பு முறையில் சிற்றினங்கள் இயற்கை சூழலுக்கு வெளியே பாதுகாப்புன்றன, அதுதான் முக்கியமான பயன் நான் சொன்னது. வாழிட பேணுகை அப்படின்னா இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன சொன்னோம், எந்த இடத்துல தாவரங்கள் வளருதோ அதே இடத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்கு வாழிட பேணுகை. இங்கே புறவாழிட பேணுகை அப்படின்னா இப்பாதுகாப்பு முறையில் சிற்றினங்கள் இயற்கை சூழலுக்கு எங்கே கொண்டு வராங்க, வெளியில் கொண்டு வந்து பாதுகாக்கிறாங்க. இவை தாவரவியல் தோட்டங்கள், விலங்கியல் பூங்காக்களை தோற்றுவித்தல், பாதுகாப்பு உத்திகளான மரபணு, மகரந்தம், விதை, அக வளர்ப்பு முறை பாதுகாப்பு. அக வளர்ப்பு முறை பாதுகாப்பு அப்படின்னா இன்விட்ரோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்விட்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா இன்விட்ரோ கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இன்விட்ரோ கல்ச்சர்னா திசு கல்ச்சர், அதாவது திசு வளர்ப்பு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தோம்னா இன்வைவோ அப்படின்னா இயற்கையாக வளர்க்க வைக்கிறது பேர் இன்வைவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதையை எடுத்து போட்டு ஒரு முழு தாவரத்தை உருவாக்குறதுக்கு பேர் இன்வைவோ. இன்விட்ரோ அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப்புக்குள்ளே, ஒரு பாட்டிலுக்குள்ளே ஒரு தாவரங்களை வளர்க்குறங்க. அதனால் என்ன சொல்லுவாங்க, அகம்னா உள்ளே வச்சு வளர்க்குறது. அக வளர்ப்பு முறை பாதுகாப்பு. உரை குளிர் பாதுகாப்பு, கிரையோ பிரிசர்வேஷன், நம்ம ஏற்கனவே சொன்னது தான். 190 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் திரவ நைட்ரஜனை வச்சு பாதுகாக்கிறது பேர் குளிர் பாதுகாப்பு. இது மாதிரி பாதுகாக்கலாம். இன்னொன்று நாற்றுக்கள், திசு வளர்ப்பு மற்றும் டிஎன்ஏ வங்கிகள் மூலம் பாதுகாக்கப்படுகிறதுன்றன. இதெல்லாம் பாதுகாக்கிறது புறவாழிட பேணுகை. இந்த வசதிகள் அச்சுறுத்தலுக்கு உண்டான சிற்றன்களுக்கு உறைவிடம் மற்றும் பராமரிப்பு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கான கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை பெற்றுத் தருகின்றன. இது முக்கியமான பாயிண்டாக சொல்கிறாங்க. அப்போ வெறும் இதுக்கு மட்டும் சொல்லாமல், அதாவது பார்த்தோம்னா அச்சுறுத்தலுக்கு உண்டான சிற்றன்களுக்கு உறைவிடம் மற்றும் பராமரிப்பு வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் சமுதாயத்திற்கான கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் பெற்றுத்தருது புறவாழிட பேணுகை. இதோட அது முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தோன்னா பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஒரு சமூக நிலையிலான பங்களிப்பு நமது சுற்றுச்சூழலின் பேணுகை மற்றும் பாதுகாப்பிற்கு உதவுகிறது. ஒரு சுற்றுச்சூழலோட பேணுகை அதாவது பாதுகாப்புக்கு உதவுவது என்னன்னு பார்த்தோம்னா சமூக நிலையிலான பங்களிப்பு. ஒவ்வொருவரோட அந்த பங்களிப்பும் முக்கியமானது. பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நம்முடைய சுற்றுச்சூழல் ஒரு பொதுவான பொக்கிஷம், அது முக்கியமான ஒன்று. எல்லா உயிரில் அனைத்து உயிரினங்களுக்கும் என்ன பார்த்தோன்னா சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தனிநபரும் இது பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம வந்து பெற்றுட்ருக்கிறோம். எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே அந்த சுற்றுச்சூழலிருந்து தான் நம்ம பெற்றுட்ருக்கோம். அதனால் அந்த சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும். அதை கொடுத்துருவார். மற்றும் உள்ளூர் சூழலை பாதுகாப்பிற்காக வடிவமைக்கப்பட்ட திட்டங்களில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும். உள்ளூர் சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு சில திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த திட்டங்கள் என்ன பண்ணணும், தீவிரமாக பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல மக்கள் இயக்கங்களை இந்திய வரலாறு கண்டிருக்கிறது. பல இயக்கங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த இயக்கங்களை பற்றி தான் நம்ம பார்க்க வைப்போம். பாதுகாப்பு இயக்கம் ஃபஸ்ட்டு வந்து சிப்கோ இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் கொண்டு வந்தாங்க. 1972 பார்த்தோம் அப்படின்னா 72ஆம் ஆண்டு இமயமலை பகுதியில் உள்ள பழங்குடி பெண்கள்
காடுகள் சுரண்டப்படுவதற்கு எதிர்ப்புகள் என்ன பண்ணால் தெரிவித்தாங்க. பழங்குடி பெண்கள் அப்படின்னா காட்டு வாழக்கூடிய அந்த பெண்கள் பார்த்தோம்னா காடுகள் சுரண்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 1974ஆம் ஆண்டு சாமோலி மாவட்டத்தில் உள்ள மண்டல் கிராமத்தில் சுந்தர்லால் பாகுனா என்பவரால் இந்த சிப்கோ இயக்கம் மாற்றப்பட்டது. ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க பெண்கள். அப்புறமா அது என்னவா மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிப்கோ இயக்கமாக மாறிச்சு. யாரால் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர்லால் பாகுனா. அந்த மாதிரி கேட்பாங்க. சிப்கோ இயக்கம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர்லால் பாகுனா. விளையாட்டு பொருள் தயாரிப்பு நிறுவனம் மரங்களை வெட்டுவதற்கு எதிராக மரங்களை ஒன்றாக கட்டி தழுவி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போ அந்த மக்கள் அந்த இயக்கத்தில் எப்படி தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மரங்கள் வெட்டுவதற்கு சில நிறுவனம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது விளையாட்டு பொருள் தயாரிக்கிறதுக்கு சில நிறுவனங்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மரங்களை வெட்டுறதுக்கு இருந்துச்சு. அதனால் அந்த மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மரங்களை கட்டி தழுவி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்காங்க. இயக்கம் அது சொல்லியிருக்காங்க மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் அந்த சிப்கோ இயக்கத்தோட முக்கிய அம்சங்கள். இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்காக அந்த காலத்தில் 1972 அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த இயக்கம் மாறந்து 2 வருஷம் கழிச்சு 1974. அடுத்து இந்த இயக்கத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கிய அம்சங்கள் சிப்கோ இயக்கத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயக்கம் அரசியல் சார்பற்றது. அதான் முக்கியமான பாயிண்ட். இந்த அரசியலே வரல. 2வது காந்திய சிந்தனைகள் அடிப்படையிலான தன்வார்வு இயக்கம் தான் இந்த இயக்கம். 3வது சிப்கோ இயக்கத்தின் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா உணவு வேணும், தீவனம், எரிபொருள், நார், உரம் ஆகியவை எங்கேருந்தே பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழலிருந்தே நம்ம பெறணும். நமக்கு உணவும் அங்கேருந்தான் கிடைக்குது, தீவனமும் அங்கேருந்தான் கிடைக்குது, எரிபொருள் ஏன்னா மரக்கட்டை வச்சு எரிப்பு இல்லையா எரிபொருள் கிடைக்குது, நார் பருத்தி பார்த்தோம்னா நார் கிடைக்குது, துணி ஆடை போடுறதுக்கு, தாவரங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா உரம். இது எல்லாமே பார்த்தோம்னா 5மே எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த சுற்றுச்சூழல் தான் கிடைக்குது. இப்போ இந்த 5 எனக்கு வேணும், அந்த அடிப்படை தேவையிலான தன்னிறைவை ஏற்படுத்துறது தான் இந்த 5 வேணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா இந்த இயக்கம் ஒரு நோக்கத்தை வச்சுருந்துச்சு. அதை தான் 5F அப்படின்னு அந்த பேர் வச்சாங்க. ஃபஸ்ட் எஃப்க்கு ஃபுட்டுன்னா உணவு, ஃபுடர் அப்படின்னா பார்த்தோம்னா தீவனம், ஃபியூல் அப்படின்னா எரிபொருள், ஃபைபர் அப்படின்னா நார், ஃபெர்டிலைசர் அப்படின்னா உரம். இது 5 இருக்கிறதுனால தான் 5Fs அப்படின்னு பேர் வச்சாங்க. 5Fs அப்படின்னு இந்த இயக்கத்துக்கு பிரதான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5Fs அப்படிங்கிறது தான். இது மாதிரி 2 மார்க்கில் எதாவது இருக்கலாம். 5Fsன்னு அதுக்குன்னு விரிவாக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு 5 எழுதணும். ஃபுட்டு, ஃபுடர், ஃபியூல், ஃபைபர் அண்ட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது தான் 5மே. இந்த 5ஐயும் என்ன பண்ணி பார்த்தோம்னா தன்னிறைவுபடுத்துறதுக்காக தான் இந்த இயக்கமே கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி சிப்கோ இயக்கம் மாதிரி அப்கோ இயக்கம். இது இந்த இயக்கத்தை ஃபாலோ பண்ணி தான் வந்துச்சு. இப்போ இமயமலையில் உள்ள உத்தரகாண்டில் புகழ்பெற்ற சிப்கோ இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு உத்தரகாண்டில் கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா கிராமவாசிகள் தங்களுடைய காடுகளை காப்பாற்றுவதற்காக இதே போன்ற இயக்கத்தை தொடங்கினார். எதோட ஈர்க்கப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிப்கோ இயக்கம் பண்ணதுனால தான் அந்த இயக்கத்தை ஃபாலோ பண்ணி இந்த இயக்கம் வந்துச்சு. இந்த இயக்கம் கர்நாடகாவில் சிர்ச்சிக்கு அருகில் உள்ள குப்பிக்கட்டே என்ற ஒரு கிராமத்தில் பாண்டுரங்க ஹெக்டேவினால் தொடங்கப்பட்டது. பாண்டுரங்கே ஹெக்டே 1 மார்க். அப்கோ இயக்கம் யாரால் கொண்டு வரப்படுதுன்னா பாண்டுரங்க ஹெக்டேவினால் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் மரங்களை வெட்டுதல், ஒற்றை சிற்றின வளர்ப்பு, வனக்கொள்கை, காடு அழிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த தொடங்கியது. மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு பண்ணாங்க. ஒற்றை சிற்றின வளர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காடுகளில் பார்த்தோம்னா பல வகையான சிற்றங்கள் வளர்ந்துட்டு இருக்கும். அதாவது பன்முகத்தன்மையை வச்சுருக்கோம். அந்த பன்முகத்தன்மையை வேண்டாம், எனக்கு ஒற்றை சிற்றினம். இப்போ நம்ம இந்த காடுகளை அழித்து என்ன பண்ண பார்த்தோம்னா ஒரு நெல் வயல் வைப்போம். இப்போ நெல் வயலில் என்ன இருக்கும், நெல் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த சிற்றினமும் இருக்காது. அது மாதிரி வளர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னா ஒற்றை சிற்றின வளர்ப்பு. இது மாதிரி வயலில் வச்சு ஒற்றை சிற்றின வளர்ப்பு செய்யக்கூடாது. காடுகள் அப்படியே காடுகளாகவே இருக்கணும். வனக்கொள்கை, வனத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடு அழிப்பு, காட்டை அழிக்கக்கூடாது. இது மாதிரியான இதற்கு என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா காடு அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதற்கான என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ப்பாட்டம் இயக்கம் தொடங்குச்சு. அப்பிகோ இயக்கம் யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா பாண்டுரங்க ஹெக்டே அவரால் தான் இந்த இயக்கம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா இடவரை மையங்கள், இடவரை தாவரங்கள். இடவரை மையங்கள், இடவரை தாவரங்கள். ஏற்கனவே இடவரை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே ஒரு சிற்றினங்கள் வளரும், மற்ற இடங்கள் என்ன பண்ணாது, அந்த சிற்றினங்கள் வளராது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்.
ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இடவரை சிற்றினங்கள் எனப்படுகின்றன. 2 மார்க் கேட்கலாம். இடவரை சிற்றினங்கள் என்றால் என்ன அப்படின்றால ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் மட்டும் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இடவரை சிற்றினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புவியில் பெரிய அல்லது சிறிய பகுதிகளில் இடவரை சிற்றினங்கள் காணப்படலாம். புவியில் பெரிய பகுதியில் இருக்கலாம் அல்லது சிறிய பகுதியில் கூட இடவரை சிற்றினங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடவரை தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட கண்டத்திலும் அல்லது ஒரு கண்டத்தின் ஒரு பகுதியிலும் மற்றவை ஒரு தனித்தீவிலும் காணப்படலாம் கொடுத்துருக்காங்க. இடவரை சிற்றினங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கண்டத்தில் காணப்படலாம் அல்லது ஒரு கண்டத்தோட ஒரு பகுதியில் காணப்படலாம், மற்ற சிற்றினங்கள் அப்படிலாம் ஒரு தனித்தீவில் கூட காணப்படலாம். இதெல்லாம் இடவரை தாவரங்கள் சிற்றினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட புவிப்பரப்பின் வரம்பிற்குட்பட்ட எந்த ஒரு சிற்றினமும் இடைவரை சிற்றினம் என குறிப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட புவிப்பரப்பில் வரம்புக்குட்பட்டது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் வாழுது, மற்ற இடத்துல வாழாது அப்படின்னா அந்த சிற்றினம் வந்து இடவரை சிற்றினம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு தனிமைப்படுத்துதல் சிற்றினங்களுக்கு இடையே இடைச்செயல். ஒரு சிற்றினங்கள் தனிமைப்படுத்தப்படுது. இப்போ பாரு, ஒரு தாவரம் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் இல்லை ஸ்ரீலங்காவுக்கும் பார்த்தோம்னா இடையில அது கடல் வரதுனால சில சிற்றினங்கள் என்ன பண்ணி பார்த்தோம்னா அங்கே போகாத இருக்கிறது ஏதோ ஒரு காரணங்களால். அது கடல் பிரியறதுனால அந்த விதைகள் வந்து பரவாமல் இருக்கலாம். இது மாதிரி ஒரு ரீசனாக இருக்கலாம். அதெல்லாம் தனிமைப்படுத்தப்படுதல். ஒரு தீவில் அந்த தாவரங்கள் வந்து தீவில் மட்டும் இருக்கலாம், மற்ற இடங்கள் என்ன பண்ணது பரவாமல் இருக்கலாம். அது மாதிரி தனிமைப்படுத்தப்படுதல். சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்செயல்கள் ஒன்றுக்கொன்று. விதை பரவுதலில் சிக்கல்கள். விதை பரவ முடியாது, பரவுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இருக்காது. இப்போ பறவைகள் எப்படி பார்த்தோன்னா விதை பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா பறவைகள் மூலமாக விலங்குகள் மூலமாக அது பரவலாம். அதற்கான தகவமைப்பு அந்த விதைகள் வந்து பெற்றிருக்கல அப்படின்னா விதை வந்து என்ன பண்ணாது பரவாது. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் தல விசேடத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் தல விசேடத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே தான் வாழும், மற்ற இடத்துல வாழாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து பல சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலையியல் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். அதாவது இந்த இடவரை சிற்றினங்களாக இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்று தனிமைப்படுத்தப்படலாம், சிற்றினங்களுக்கிடையே இடைச்செயல் நடக்கலாம், விதை பரவுவதில் சிக்கல் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட இடம் தல விசேடத்துவம் அந்த இடத்துல மட்டும்தான் வாழக்கூடிய திறன் இருக்கும். ஏன்னா அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து அங்கே தான் இருக்கும், மற்ற இடத்துல இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலாக இருக்கலாம். பல சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலையியல் பிரச்சனைகள் இது மாதிரியான காரணங்களால் பார்த்தோம்னா அது தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு இடவரை சிற்றினமாக இருக்கலாம். 3 பெரிய இடவரை மையங்கள் மற்றும் 27 நுண்ணிய இடவரை மையங்கள் இந்தியாவில் காணப்படுகின்றன. 1 மார்க் கேட்பாங்க. இந்தியாவில் காணக்கூடிய நுண்ணிய இடவரை மையங்கள்னா 27, அதிலே பெரிய இடவரை மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இதெல்லாம் 1 மார்க் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் சுமார் 1/3 இடவரை தாவர இனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்தியாவில் மட்டும் சுமார் பார்த்தோம்னா 1/3 இடவரை தாவர இனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மற்றும் இந்தியாவில் 3 முக்கிய தாவரவியல் மண்டலங்களில், அதாவது இந்திய இமயமலை, தீபகற்ப இந்தியா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பரவி காணப்படுகின்றன. இடவரை சிற்றினங்கள் எங்கெங்க அதிகமாகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இந்திய இமயமலை, தீபகற்ப இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பரவி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் அதிகமாக அந்த இடவரை சிற்றினங்கள் வந்து காணப்படுது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதிகமான செறிவில் இடவரை தாவரங்கள் காணப்படுகின்றன. பார்த்தோம்னா அதில் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஆர்டிவிக்கா பைனேட்டா, பெண்டிங்கியா கொண்டப்பனா ஆகிய இடவரை தாவரங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இது இடவரை தாவரங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த 2 தாவரங்களாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம்னா போயேசி, ஏபிஎஸ்சி, ஆஸ்ட்ரேசி மற்றும் ஆர்கிடேசி குடும்பத்தை சார்ந்த சிறு செடிகளே அதிக சதவீதத்தில் இடவரை தாவரங்களாகவும் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இந்த குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் தான் அதிகமாக என்ன வந்து இடவரை தாவரங்களாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா குறுகிய குறிப்பிட்ட வசிப்பிடம், குறைவான விதை உற்பத்தி, குறைந்த பரவல் விகிதம், குறைந்த வாழும் தன்மையுடையவை, மனித குறுக்கீடுகள் ஆகியன பெரும்பாலும் இடவரை தாவர சிற்றினங்களின் அச்சுறுத்தல்களுக்கு முக்கிய காரணங்களாகும். அப்போ இடவரை தாவரங்கள் சிற்றினங்களோட அச்சுறுத்தலுக்கு முக்கிய காரணங்கள் இதெல்லாம் சொல்லலாம். குறைவான வசிப்பிடம், இந்த இடத்துல மட்டும்தான் வசிக்கும், வேற எங்கேயும் வசிக்காது. குறைவான விதை உற்பத்தி, விதை வந்து குறைவான உற்பத்தி தான் பண்ணுது, அதனால் அந்த இடத்துல மட்டும்தான் விழுது. குறைந்த பரவல் வீதம், பரவலுக்கான எந்த ஒரு தகவமைப்பும் அந்த விதைகளுக்கு இல்லை. இப்போ காற்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா விதை எப்படின்னா மிகச்சிறியதாக இருக்கணும், பறவைகள் எடுத்துகிட்டு போகணும்னா சதைப்பட்டுன்னு இருக்கணும். அப்போ இது மாதிரியான விதைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு அமைப்பு இருக்கும், தகவமைப்பு இருக்கும். அது மாதிரி இல்லை அப்படின்னா பரவாது. குறைந்த வாழும் தன்மையுடைய குறைஞ்ச காலம் தான் உயிர் வாழும். மனிதனோட குறுக்கீடுகளும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இது காரணங்களாக இருக்குது. இவற்றின் பாதுகாப்பிற்கு தீவிர முயற்சிகளை
மேற்கொள்ளப்படாவிடின் உலக அளவில் சிற்றினங்கள் அழிவது உறுதி. இது மாதிரி கண்டிப்பாக தீவிர முயற்சிகள் எடுக்கல அப்படின்னா நிறையா சிற்றினங்கள் என்ன பண்ணும், அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இந்த 2 தாவரங்கள் கொடுத்துருக்கா. பெண்டிக்கா கொண்டப்பனா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு தாவரமும், இது பார்த்தோம்னா அழகு தாவரமாக எல்லா இடத்துலையும் வளர்த்துவோம். நம்ம சரௌண்டிங்கில் கூட பார்த்தோம்னா எல்லா ஸ்கூலில் ஒரு பார்க்கில் பார்த்தோம்னா இது மாதிரியான தாவரங்கள் இருக்கும். பெண்டிங்கா கொண்டப்பனா அப்படின்னு. இன்னொன்று பக்காரியா குட்ராலன்சிஸ் பார்த்தோம்னா இந்த தண்டுகளில் பார்த்தோம்னா அவ்வளோ பூக்கள் இருக்கும். மஞ்சரிகள் வந்து தண்டு மஞ்சரி, தண்டில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மஞ்சரிகள் வந்து காணப்படும். அழகு அடி முதல் நுனி வரை இதே மாதிரியான மஞ்சரிகள் வந்து காணப்படும். இதெல்லாம் பார்த்தோம்னா அழகு தாவரங்களாக இருக்கும். இந்த தாவரங்கள் இடவரை சிற்றினங்களாக இருக்காங்க, சில இடத்துல மட்டுமே காணப்படுகிறது. சரி, இந்த இடவரை தாவரங்கள் அதோட வளர இயல்பு, இடவரை மையம், அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாரு. பக்காரியா குட்ராலன்சிஸ் பார்த்தோம்னா இடவரை தாவரம், வளர இயல்பு அது ஒரு மரம், மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியில் இது காணப்படுது. அகஸ்திய மலையப்பா பாசிப்ளோரா அப்படிங்கிற பார்த்தோம்னா மரம் இதுவும் தீபகற்ப இந்தியாவில் இருக்குது. ஹார்டிவிக்கா பைனேட்டா அப்படிங்கிற மரம் பார்த்தோம்னா தீபகற்ப மடம் மற்றும் வட இந்திய பகுதி இந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. பெண்டிங்கா கொண்டப்பனா அப்படிங்கிற மரம் பார்த்தோம்னா தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. நெப்பந்தஸ் காசியானா அப்படிங்கிறது வன்கொடி, காசி மலைகள் மற்றும் மேகாலயா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடவரை மையம் வந்து இருக்குது. அந்த இடத்துல இந்த தாவரங்கள் வந்து அதிகமாக வளருது. மற்ற இடத்துல இது வளர்வது இல்லை, பரவுவதும் இல்லை. அதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது நாம் பார்க்குறது கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு. கவரப்படுதல் அப்படின்னா கேப்சர் பண்ணுறது, பிடிக்கிறது. கார்பனை பிடிச்சி அதை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அதில் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக வந்து CCS, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை உயிர் தொழில்நுட்பம் மூலமாக கைப்பற்றி 1 கிலோமீட்டர் அல்லது அதற்கு கீழான ஆழத்தில் உள்ள நிலத்தடி பாறைகளுக்கு இடையே உட்செலுத்தி சேமிக்கக்கூடிய முறை. அப்போ ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு கீழே பார்த்தோம்னா நிலத்தில் ஆழமாக என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா ஒரு போர் போட்டு அந்த போரில் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளே செலுத்துகிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும் மூலங்களான பார்த்தோம்னா தொழிற்சாலைகள் மற்றும் மின் ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுனா வளிமண்டலத்தில் கூடிய கார்பன் டை ஆக்சைடு இல்லை, தொழிற்சாலைகள் மின் ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நிலத்துக்குள்ளே பார்த்தோம்னா போர் மூலமாக செலுத்தி பாறைகளுக்கு இடையே என்ன பண்ணுறாங்கன்னா கார்பனை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தில் விடாமல் இறுதியாக சேமித்தல் மூலம் புவி வெப்பமாடுதலை கட்டுப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. ஏன் புவி வெப்பமாடுதலை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறைங்கிறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா புவி வெப்பமாதலுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது பசுமையில்ல வாயுவில் ஒரு முக்கியமான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடை பார்த்தா அப்படின்னா எங்கே பண்ணுறாங்க பார்த்தா வளிமண்டலத்தில் விடாமல் எங்கே சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நிலத்துக்கு அடியில் வந்து அதை சேமித்து வைக்குங்க. பல்வேறு ஆழ்ந்த புவியியல் அமைப்புகளில் நிலத்தை சேமிப்பதற்காக பல பாதுகாக்கப்பட்ட வேண்டிய இடங்கள் இதற்காக தேர்வு செய்யப்படுகின்றன. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நிலத்தடியில் சேமிக்கிறதுக்கு பல்வேறு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அமைப்புகள், ஆழ்ந்த புவியியல் அமைப்புகள் நிலத்தை சேமிப்பதற்காக பல்வேறு பாதுகாக்கப்பட்ட இடங்களை வந்து இதற்காக தேர்வு செய்யப்படுன. அப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்கடல்களில் திரவ சேமிப்பாகும். பெருங்கடலில் பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு திரவ சேமிப்பாகும். உலோக ஆக்சைடை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை குறைத்தல் மூலம் திடமான கார்பனேட்டாக மாற்றி உலர் அல்லது திட சேமிப்பாகவும் சேமித்து வைக்கப்படுகின்றன. அப்போ பார்த்தோம்னா கடல்களில் சேமிக்கும் போது திரவ சேமிப்பாகும் கார்பன் டை ஆக்சைடை, அதே நிலத்தில் சேமிக்கணும் அப்படின்னா பார்த்தோம்னா உலோக ஆக்சைடை பயன்படுத்தி கார்பனேட்டாக மாற்றி திடமாக மாற்றி உலர் அல்லது திட சேமிப்பாக சேமித்து வைக்கப்படுகின்றன. இது புவியியல் சேகரிப்பு என்று அறியப்படுகிறது. ஏன்னா இது நிலத்தடியில் சேமித்து வைக்கிறதுனால அதை சொல்கிறாங்கன்னா புவியியல் சேகரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் நிலத்தடி புவியியல் அமைப்புகளில் கார்பன் டை ஆக்சைடை நேரடியாக உட்செலுத்துதலை உள்ளடக்கிய ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்து வரும் எண்ணெய் வயல்கள், எரிவாயு துறைகள், ஒவ்வொரு நீரூற்றுகள் மற்றும் அகழ்விற்கு உகாத நிலக்கரி சுரங்கள் போன்றவை சேமிப்பு இடங்களாக பரிந்துரைக்கப்படுகின்றது. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடை நிலத்தில் சேமித்து வைக்கிற முடியும். அந்த நிலத்தில் சேமித்து வைக்கிறதுக்கு எதாவது பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குறைந்து வரும் எண்ணெய் வயல்கள். எண்ணெய் வயல்கள் அப்படின்னா இப்போ பெட்ரோல் எடுக்கிறாங்க இல்லையா, பெட்ரோல் டீசல் இது மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா புதைவடி பொருட்கள் வந்து எடுக்கிறாங்க. புதைவடி பொருட்கள் வந்து நோண்டின பின்னாடி அந்த குழிகள் இருக்கும். அந்த குழிகள் என்ன பண்ணலாம், சேமித்து வைக்கலாம். இல்லைன்னா பார்த்தோம் அப்படின்னா எரிவாயு துறைகள், வயல்கள் எரிவாயுக்காக பயன்படுத்துகிறவங்க இல்லையா, மீத்தன் வாயு எடுக்கிறதுக்காக பார்த்தோம்னா சுரங்கள் செவண்டிருப்பாங்க, அதில் என்ன பண்ணலாம் சேமித்து வைக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு நீரூற்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உப்பு நீரூற்றுகளுக்கு இல்லையா அதில் சேமித்து வைக்கலாம். அல்லது அகழ்விற்கு உகாதம்னா அகழ்வுனா குழி அப்படின்னு அர்த்தம்.
நிலக்கரி சுரங்கங்கள் பார்த்தோம்னா சுரங்கத்தில் சுரங்கம் எடுத்து நிலக்கரி எடுத்து முடிச்சிருப்பாங்க. எடுத்து முடிச்ச பின்னாடி அந்த நிலக்கரி வந்து இல்லாத இருக்கும். அப்போ அந்த நிலக்கரி இல்லாத இடம் பார்த்தோம்னா குழியாக இருக்கும். அது மாதிரியான குழிகள் என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா சேமிப்பு இடங்களாக, கார்பன் சேமிப்பு இடங்களாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கார்பன் சேமிப்பு, கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. கார்பன் சேகரிப்பு என்பது வளிமண்டல கரிமல வாயுவை குறைக்கும் நோக்கில் வளி கார்பனை பிரித்தெடுத்து சேமிக்கும் ஒரு செயல்முறை. என்ன சொன்னது பார்த்தா அப்படின்னா, தொழிற்சாலை இருந்து வரக்கூடிய ஆலைகளிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்படியே நிலத்தில் சேமித்து வைக்கிறது. ஆனால் இது என்னென்னு பார்த்தோன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா பிரித்தெடுத்து சேமிக்கக்கூடிய ஒரு செயல்முறை. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவரங்களிலும் கடல்களிலும் இயற்கையாகவே கார்பன் சேமிப்பு நிகழ்கிறது. ஏன்னா கடல்கள் பார்த்தோம்னா இந்த உலகிலே பார்த்தோன்னா 3 புறம் கடலாக, ஒரு புறம் நிலப்பலத்தான் இருக்குது. அப்போ 3 புறம் கடல், அப்போ அதிகமான பகுதி கடல் பகுதி. அப்போ அந்த கடல் பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள், பாசிகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரியான பாசிகள் பார்த்தோம்னா வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு எடுத்து என்ன பண்ண ஒளிச்சேர்க்கையின் மூலமாக சேமித்து வைக்குது. அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மற்றும் பார்த்தோம்னா வன மற்றும் மண் பாதுகாப்பு செயல்முறைகள் கார்பன் சேகரிப்பை அதிகரிப்பதன் மூலம் நில கார்பன் சேகரிப்பு மற்றும் சேமிப்பை பொதுவாக நிறைவடைய செய்கின்றன. அப்போ கார்பன் சேமிப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவும் நடக்குது. இது வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி பயன்படுத்துங்க அப்படின்னா தாவரங்களை பயன்படுத்துது. அதே மாதிரி கடல்களும் பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு சில டைம் உறிஞ்சுது. அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கடலில் இருக்கக்கூடிய தாவரங்களும் இது ஒரு காரணமாக இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. எடுத்துக்காட்டாக நுண் பாசிகளின் சிற்றினங்களான குளோரெல்லா, செனிடெஸ்மஸ், குருகாக்கஸ், கிளாமிடோமோனஸ் உலகமெங்கும் கரிமல வாயுவின் கார்பனை சேமிப்பதற்கு உதவி புரிகின்றன. இதெல்லாம் உதவி புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கடல் வாழ் உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஜெனியா, கேரியோபிலேட்டா, டெக்கோமா ஸ்டென்ஸ், சின்னமோம் வேரம். சின்னமோம்ங்கிறது பார்த்தோம்னா பட்டை, லவங்கம் சொல்லியா சின்னமோம். இது மாதிரியான மரங்கள் அதிக அளவு கார்பனை சேமிக்கும் திறன் பெற்றுள்ளன. இதில் 1 மார்க் கேட்பாங்க. அதிக அளவு கார்பனை சேமிக்கும் திறன் பெற்ற மரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 3 கொடுத்துருக்காங்க. யூஜெனியா, கேரியோபிலேட்டா, டெக்கோமா ஸ்டென்ஸ், சின்னமோமும் வேரம் அப்படிங்கிற 3 தாவரங்கள் பார்த்தோம்னா அதிக கார்பனை சேமிச்சுக்குது. அதே மாதிரி கடற்பெரும் பாசிகள் பார்த்தோம் அப்படின்னா கடற்பெரும் பாசிகள் கடற்புற்கள் சதுப்பு நில காடுகளும் கரிமல வாயுவை கட்டுப்படுத்த அதிக திறன் பெற்றுள்ளன. சதுப்பு நில காடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரைசோபோரா, அது மாதிரியான தாவரங்கள், அவிசீனியா, இது மாதிரியான தாவரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சதுப்பு நில தாவரங்கள். அது மாதிரியான தாவரங்களும் கரிமல வாயு கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கையின் மூலமாக எடுத்து சேமித்து வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்பன் வழித்தடம், கார்பன் ஃபுட் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. மனிதனின் ஒவ்வொரு செயலும் நம் காலடி சுவடு போல் ஒரு தடத்தை தோற்றுவிக்கின்றன. ஏன்னா நம்ம தான் என்ன பார்த்தோம்னா அந்த கார்பனை வந்து அதிகமாக என்ன பண்ணுறோம்னா உற்பத்தி பண்ணுறாங்க. அதாவது நாம் தான் பெரிய மனிதனோட செயல்கள் தான் மிக மிக பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் மனிதனோட ஒவ்வொரு செயலும் நம் காலடி சுவடு போல் ஒரு தடத்தினை, கார்பனுக்கு ஒரு தடத்தை தோற்றுவிக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா விவசாயம், தொழிற்சாலைகள், காடழிப்பு, கழிவு நீக்கம், தொல்படிவ எரிபொருளை எரித்தல் போன்ற மானுட நடவடிக்கைகள் தான் என்னன்னு பார்த்தோன்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பசுமையுள்ள வாயு பொருட்களை மொத்தமாக உருவாக்குது. அந்த பசுமையுள்ள வாயு பொருட்கள்னால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, அதே மாதிரி குளோரோஃப்ளோரோ கார்பன். இதெல்லாம் பார்த்தோம்னா எதுலேருந்து வருதுன்னு நமக்கு தெரியும். குளிர்சாதன சாதனங்கள்லேருந்து வரலாம். குளோரோஃப்ளோரோ கார்பன். கழிவு நீக்கத்தினால கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. காடழிப்பு, மரங்களை வெட்டுறதுனால பார்த்தோம்னா கார்பன் சேமிப்பு குறையும். தொழிற்சாலைகள் வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, விவசாயம் பண்ணும்போது மண் உழும்போது நைட்ரஸ் ஆக்சைடு வெளியேறது. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்தோம்னா பசுமையுள்ள வாயு. இது மாதிரியான வாயுக்கள் பார்த்தோம்னா கார்பனுக்கு வரத்துக்கான ஒரு வழித்தடத்தை வந்து உருவாக்குது. அதான் கார்பன் வழித்தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மார்க்கில் ஏதாவது கேட்டாங்கன்னா இதிலிருந்து வைக்கிறதுங்க. கார்பன் வழித்தடம் என்றால் என்ன அப்படின்னா இதனை ஒரு தனிநபர், குடும்பம், நிறுவனம் போன்ற தொழிற்சாலைகள் ஆகிய நிலைகளில் மற்றும் மாநில அல்லது தேசிய அளவில் கணக்கிட்டு குறிப்பிடப்படுகிறது. இது எப்படி குறிப்பிட்றான்னு பார்த்தா ஒரு தனிபர் எவ்வளோ கார்பன் எவ்வளோ வந்து அந்த கார்பன் வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறதும், ஒரு குடும்பம் எவ்வளோ, ஒரு நிறுவனம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து எல்லா அளவிலையும் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் கணக்கிட்டு குறிப்பிடப்படுறாங்க. இதனை ஒரு வருடத்தில் பார்த்தோம்னா கரிமல வாயு டன் அளவையில் கணக்கிட்டு பொதுவாக மதிப்பிடப்பட்டு பதிவிடுகிறது. அப்போ அந்த கரிமல வாயு ஒரு இடத்துல எவ்வளோ வந்து உற்பத்தி ஆகுது, வளிமண்டலத்தில் சேருது அப்படிங்கிறது வந்து கணக்கிடுறாங்க. தொல்படிவ பொருளை எரித்தல் மூலம் கரிமல வாயு மற்றும் பசுமையில்லா வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. இது நமக்கு தெரிஞ்சுதான். இந்த வாயு பொருட்கள் சூரிய ஆற்றலை தடுப்பதன் காரணமாக உலக வெப்பநிலை அதிகரிக்க செய்து பனிக்கட்டிகள் கரைதல், அதனால் பல தாழ்வான பகுதிகளில் நீரில் மூழ்குதல், அதாவது பார்த்தோம்னா சுனாமி வச்சுலேயே அது மாதிரி வரத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்குது.
தீவிர காலநிலை ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக புயல், காற்று மற்றும் ஆழிப்பேரலைங்கிறது தான் அது சுனாமி இது மாதிரியான ஏற்பட வழிவகுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உலகம் புவி என்னன்னு பார்த்தோம்னா வெப்பமயமாதல். அந்த வெப்பமயமாதலுக்கு காரணம் பசுமை இல்ல வாயுக்கள். சூரிய ஒளி ஆற்றலை திரும்ப என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா புவிக்கு அனுப்புறதுனால புவி வெப்பநிலையை அடைந்து என்னன்னு பார்த்தோம்னா பனிக்கட்டி உருகி நீர் என்ன பண்ணுறதுன்னா அதிகரிக்குது. அடுத்து கார்பன் வழித்தடத்தினை குறைக்க கீழ்காணும் முறைகளை பயன்படுத்தலாம். அப்போ அந்த கார்பன் வழித்தடத்தினை குறைக்கிறதுக்காக எது மாதிரியான பாயிண்ட்லாம் பார்த்தோம்னா எது மாதிரியான முறைகளை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஈஸியான பாயிண்ட் நோட் பண்ணிக்குவோம். உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல். உள்நாட்டில் அந்தந்த நாட்டில் என்னென்ன கனிகள் விளையுதோ உற்பத்தி ஆகுதோ அந்த பொருட்களை மட்டுமே உண்ணு. ஏன்னா மற்ற இடத்துல வந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஏற்றுமதி பண்ணும்போது பார்த்தோம்னா வாகனங்கள் உற்பத்தி வந்து என்ன பண்ணு பார்த்தோன்னா அதிகரிக்கும். வாகனத்தின் மூலமாக கொண்டு வரும்போது பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா புதைவடிவ பொருட்கள் வந்து என்ன பண்ணு பார்த்தோம்னா பயன்படுத்துவாங்க. அந்த புதைப்படிவ பொருட்கள் பயன்படுத்துறதுனால கரிமல வாயு என்ன பண்ணுறதுனா அதிகமாகும். அடுத்தது மின்னணு சாதனங்களின் பயன்பாட்டை குறைத்தல். அது நமக்கு தெரிஞ்சது தான். கரண்ட் வந்து அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, பயன்பாட்டை வந்து குறைக்கணும். பயணங்களை குறைத்தல். போக்குவரத்து வசதியும் பார்த்தோம்னா அதையும் குறைக்கணும். அதிகமாக போகிறது வரது இருக்கக்கூடாது. இதனால் என்னப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்னா வாகனங்களை பயன்படுத்துங்க. ஒரு பஸ்ஸில் போகிறோங்க, இல்லை ஒரு காரில் போகிறோங்க, ஒரு 2 வீலரில் போகிறோங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா பெட்ரோல் டீசல் வந்து பயன்படுத்துவோங்க. அதனால் பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு என்ன பண்ணலாம், அதிகரிக்கலாம். துரித மற்றும் பாதுகாக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட பெட்டியிலிடப்பட்ட உணவுப் பொருட்களை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா தவிர்க்கணும். இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு என்னது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ஆகுது. அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா புதைப்படிவ எரிபொருட்கள் வந்து தேவை. அதனால் அதையும் என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்கணும். தோட்டங்களை உருவாக்குதல். புதுசாக தோட்டங்களை வந்து உருவாக்குறது. இறைச்சி மற்றும் கடல் உணவுகள் உட்கொள்வதை குறைத்தல். இதுக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கடல் மீன்கள் இறைச்சி பார்த்தோம்னா அதையும் பார்சல் பண்ணி நிறைய இடத்துக்கு அனுப்புகிறாங்க. இது மாதிரியான பார்த்தோம் அப்படின்னா முறைகளை வந்து பின்பற்றுங்க அப்படின்னா கார்பனோட வழித்தடத்தை என்ன பண்ணலாம், குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோழி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பை விட குறைந்த அளவு வளர இடத்தினையும் ஊட்டப்பொருட்களும் தேவை. கோழி வளர்ப்பு பார்த்தோம்னா கால்நடை வளர்ப்பை விட குறைந்த அளவு வளர இடத்தையும் ஊட்டப்பொருட்கள் தேவை மற்றும் குறைவான மாசுபாட்டினை ஏற்படுத்துகிறது. அது இப்போ முக்கியமாக சொல்லியிருக்காங்க. கோழி வளர்ப்பு கால்நடை அதை விட பார்த்தோம் அப்படின்னா குறைவான மாசுபாட்டை ஏற்படுத்தும். அதனால் அதை தவிர்த்து இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா மடிக்கணினி பயன்பாட்டை குறைத்தல். மடிக்கணினி அப்படின்னா கம்ப்யூட்டர், அதாவது லேப்டாப் பயன்பாட்டை வந்து பார்த்தோன்னா குறைக்கணும். 8 மணி நேர பயன்பாட்டுக்கு பார்த்தோம்னா 2 கிலோகிராம் அளவு கரிமல வாயுவினை ஒரு வருடத்தில் வெளியேற்றப்படுகிறது. இந்த பயனில் கேட்பாங்க 8 மணி நேரத்தில் பார்த்தோம்னா மடிக்கணினி பயன்படுத்தினா அப்படின்னா 8 மணி நேரம் பயன்படுத்தினா அப்படின்னா 2 கிலோகிராம் பார்த்தோம்னா அளவு கரிமல வாயுவினை ஒரு வருடத்தில் 2 கிலோ வெளியிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்தில் 2 கிலோ வெளியிடுது. கேட்கலாம் எப்படி சார் மடிக்கணினி அதாவது பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப்பை பயன்படுத்துறதுனால எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இவ்வளோ ஒரு வருடத்தில் வெளியேற்றப்படுது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மடிக்கணினி பயன்படுத்துறதுக்கு லேப்டாப் பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கரண்ட் யூஸ் பண்ணுவோங்க. கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா நிறைய பார்த்தோம்னா நிலக்கரி எரிப்பாங்க. அப்போ நிலக்கரி எரியறதுனால என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறுது. அதை தான் இந்த இடத்துல சொல்ல வரோம். நீ வந்து டைரெக்டாக சொல்ல இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அந்த பயன்படுத்தக்கூடிய கரண்ட் வந்து அவ்வளோ கரண்ட் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப்டாப்புக்கு வந்து அவ்வளோ கரண்ட் பயன்படுத்துறதுனால இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நிலக்கரி எரித்தல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணிகளை கோடிகளில் உலர்த்துதல் ஆகியவற்றின் மூலம் குறைக்கலாம். துணிகளை எங்கே பயன்படுத்தும்போதுன்னா கோடிகளில் பயன்படுத்தணும். எதில் பயன்படுத்துகிறா, ட்ரையர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, வாஷிங் மிஷினில் ட்ரையர் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரையர் யூஸ் பண்ணாமல் டேரெக்ட் என்ன பண்ணலாம், கோடிகளில் பயன்படுத்தினாலையும் கரண்ட்டை மிச்சப்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தா கிவி போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களை வாங்கினால் அது மறைமுகமாக கார்பன் வழித்தடத்தை ஊக்குவிக்கலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். கிவி ஃப்ரூட்டுக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டில் வளரக்கூடிய ஃப்ரூட்டு. அந்த ஃப்ரூட்டை பார்த்தோம்னா நாம் என்ன பண்ணுறோன்னா வாங்குறதுக்காக இங்கே என்ன பண்ணுறாங்க, இறக்குமதி செய்கிறாங்க. அங்கே வாங்கி இங்கே விற்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாம் தேவைப்படுது. அதனால தான் அந்த பழத்தோட விலையே அதிகமாகுது. அப்போ அந்த இது மாதிரியான வாங்குறதுனால மறைமுக கார்பன் அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டுக்கான வரக்கூடிய அந்த
புதைவடிவ பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தப்படுது. அதனால் கரிமல வாயு அதிகமாகுது. எவ்வாறெனில் இப்படம் கப்பல் வான்வெளி நெடுந்தூரம் பயணிப்பதால் பல்லாயிரம் கிலோகிராம் கரிமல வாயுவை வெளியிட ஏதுவாகிறது. அதான் அந்த பயன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி டிரான்ஸ்போர்ட் சரி தான், வேறு எதுவுமே இல்லை. டிரான்ஸ்போர்ட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்படி டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால தான் நிறைய நாவது கரிமல வாயு வந்து சேகரமாகுது அப்படிங்கிறத அந்த பயனில் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கலாம் பாருங்கள். இந்த சார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மேலே பாரு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ வந்து அதிகமாக எடுக்கப்படுது. பயிர வகைகள், புரதம், நல் தேர்வு நாற்பொருட்கள் மற்றும் ஓட்டப்பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா எவ்வளோ வந்து அந்த ஊர்தி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கம்மி தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீர்மிகு உண்ணல், அறிவாற்றல் உண்ணல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவார்ந்த உண்ணல், சீர்மிகு உண்ணல் கரெக்டாக. காலநிலை பாதிப்புட்படுத்தப்படும் உங்கள் உணவு தேர்வுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது மாதிரியான உணவு தேர்வுகளை நீங்கள் எடுத்துக்கணும். சில இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக என்ன பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா கரிமல வாயு அதிகமாக வெளியேற்றப்படுகிறது. அதனால் சிறுமுக உண்ணல், அறிவார்ந்த உண்ணல் கொடுத்துருக்காங்க. இப்போ அறிவார்ந்த உண்ணல் அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஏன்னா இதெல்லாம் என்ன தேவையில்லை, டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் இல்லை. தக்காளிக்கு பாரு, சைவ உணவு, எரி ஊட்டமிகு குறைந்த கொழுப்புடைய கனிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இருக்குது, க்ரீன் கலரை கொடுத்துருக்காங்க. அடுத்ததெல்லாம் பாரு, அவரை, புரோக்கிளி, தயிர்கட்டி, கொட்டைகள், வேர்க்கடலை, வெண்ணெய், அரிசி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தோம்னா அங்கக உயிர் புரத நல் கொழுப்புடைய ஊட்டமிக மரபொலி உணவுகள். இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒமேகா மிகு ஓட்டப்பொருட்கள் பார்த்தோம்னா முட்டை, மீன், கோழி இறைச்சி இதெல்லாம் பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும். அதனால் அது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்து அப்படின்னா லைட் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சால்மன் மீன், பன் இறைச்சி, பாலாடை கட்டி, இது பதப்படுத்தப்பட்ட உணவு. அப்போ கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும். அடுத்து மாட்டு இறைச்சி, ஆட்டுக்குட்டி இறைச்சி இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவு. இதெல்லாம் பார்த்தோம்னா உச்சநிலை தடப்பதிவுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் ஆகுது. இதெல்லாம் அதிகமாக கார்பன் என்ன பண்ணுறோம் பார்த்தோம்னா வெளியிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா உயிரி மரக்கரிமம், பயோசார் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரி மரக்கரிமம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா கார்பனை சேகரிக்க பயன்படும் ஒரு நீண்டகால முறை. கார்பனை சேகரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நீண்டகால முறை தான் அது உயிரிம கரிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்களின் கார்பன் மூலப்பொருட்கள் சேமிப்பு திறன் அதிகரிப்பு மூலம், தாவரங்களோட கார்பன் மூலப்பொருள் கார்பன் சேமிப்பு திறன் அதிகரிப்பு மூலம் மரம் மற்றும் பயிர் கழிவுப் பொருட்கள் ஓரளவு எரிக்கப்பட்டு கார்பன் மிகுந்த மெதுவாக மட்டும் பொருளாக மாற்றி உயிரிக்கரிமம் உருவாக்கப்படுகிறது. உயிரிக்கரிமம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தாவர பகுதிகள், மரம், பெரிய மரம் வந்து என்ன பண்ணுவோம், கார்பனை வந்து சேமித்து வைக்குது. ஒரு பெரிய மரம் கார்பனை சேமித்து வைக்குது. அந்த கார்பன் அந்த மரத்தை பார்த்த அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாக எரிக்கிறோங்க. முழுவதுமாக எரிச்சுங்க அப்படின்னா கரியாக மாறிடும், ரொம்ப கரியாக மாறிடும். அப்போ சாம்பலாக மாறிடும். இல்லை பார்த்தோம்னா அந்த முழு தாவரத்தை அப்படியே போட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு நேரத்தில் மூடுறோங்க அப்படின்னா அது என்ன பண்ணு பார்த்தோம்னா பாக்டீரியங்களால், பூஞ்சைகளால் என்ன பார்த்தோம்னா சிதைக்கப்பட்டு எதுவுமே இல்லாத ஒரு உரமாக மாறி. அதனால் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா சிறிதளவு மட்டுமே, ஓரளவு மட்டுமே எரிக்கிறோங்க. அந்த மரத்தையும் பயிர் கழிவுப் பொருட்களையும் ஓரளவு மட்டுமே எரித்து கார்பன் மிகுந்த மெதுவாக மக்கும் பொருட்களாக மாற்றி உயிர்க்கரிமம் உருவாக்கப்படுது. இது மண்ணின் வளத்தை சீரமைக்க திருத்தியமைக்க உதவும் ஒரு வகை கரிச்சேர்மம் அப்படிங்கிறது தான். இது ஒரு வகையான கரி தான் அது பயோசார் அப்படிங்கிறது. முழுவதுமாக எரிக்காமல் ஓரளவு எரிக்கணும். ஓரளவு எரிக்கும்போது பார்த்தோம்னா அது சீக்கிரம் என்ன பண்ணாது, பாக்டீரியங்கள், பூஞ்சைகளால் என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா சிதைக்கப்படாமல் அப்படியே நம்ம மண்ணிலேயே சேமித்து வைக்கப்படும். இது ஒரு திடமான உறுதியான கார்பன் மிகுந்த பல்லாயிரம் ஆண்டு மண்ணில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. பெரும்பாலான மரக்கரியை போல உயிரிக்கரிமமும் பார்த்தோம் அப்படின்னா உயிர் திரள்களை குறைந்த அளவு பிராணவாயுடன் எரித்து உருவாக்கும் ஒரு வழிமுறை. ஒரு குழி நோண்டி ஒரு அந்த மரப்பொருட்கள்லாம் போட்டு எரி வைப்பாங்க. எரி வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி அமைச்சிருவாங்க. அமைச்சும் போது அது கரியாக மாறிடும். அந்த கரியை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலம் மரம் முற்றிலும் எரிந்து விடுவது தவிர்க்கப்படுகிறது. மரம் முற்றிலும் எரிந்து விடுவது, வேணா முற்றிலும் எரிஞ்சுன்னா சாம்பலாக மாறிடும். அப்படி சாம்பலாக மாறாமல் என்னன்னு பார்த்தோன்னா பகுதியளவு ஓரளவு மட்டுமே எரித்து அமைக்கிறாங்க. அழிச்சு முன்னாடி அந்த எடுத்துக்கூடிய கரி தான் அது உயிரிய கரிமம். உயிரிய கரிமம் கரிம சேமிப்பு திறன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை மட்டுப்படுத்த உதவுகிறது. ஒரு முழுவதுமாக எரிக்கப்பட்ட மரம் அப்படின்னா பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடப்படும். அதனால் கரிமல வாயு அதிகமாகும்.
ஓரளவுக்கு எரிச்சு உடனே என்ன பண்ணுறாங்க அமைச்சதுனால அந்த கறி என்ன பண்ணுது அப்படியே சேமிச்சு வைக்கிறனால அந்த மண்ணோட வளம் என்ன பண்ணு பார்த்தோம்னா அதிகமாகும் ஒழிஞ்சு குறையாது. உயிரி கரிமத்தை தனித்தே அமில மண்ணில் சேர்க்கப்பட்டாலும் அது மண்ணின் வளத்தை கூட்டுவதோடு ஆகாமல், அமில மண்ணில் இருக்கக்கூடியதை போட்டாலுமே அது மண்ணின் வளத்தை கூட்டுவதோடு மட்டுமல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக விவசாய மகசூல் தந்து சில தலை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களிடமிருந்தும் பாதுகாப்பினை அளிக்குது. அப்போ தாவரத்துக்கு வந்து அது மாதிரி பயோச்சாரம் வந்து பயன்படுத்துறதுனால, பயோச்சாரம்னு அந்த உயிரி கரிமத்தை நம்ம பயன்படுத்துறதுனால விவசாயத்தில் மகசூலும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில தலை மற்றும் மண் மூலம் பரவும் நோய் காரணிகளிலிருந்து பார்த்தோம்னா இது பாதுகாக்கலாம். இது மரக்கழிவு மற்றும் மரத்துண்டுகள் இயற்கையாக சிதைவுறுவதை தவிர்த்து கார்பன் சேமிப்பு மூலப்பொருளாக உயிரி கரிமத்தை மாற்றியமைக்கும் ஒரு சிறந்த முறை இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரக்கழிவு மரத்துண்டுகள் பார்த்தோம்னா மண்ணில் போட்டு பதிக்கிறதுனால அது என்ன பண்ணும், சிதை விட்டு அப்பயும் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அந்த சிதைக்கு வரும்போது பார்த்தோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு வெளியேறும். அதுவும் ஒரு அது பசுமையில்ல வாயுவாக செயல்படும். அந்த பசுமையில்ல வாயு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது மாதிரியான அந்த சிதைத்த நிகழ்ச்சியை வந்து குறைக்கிறதுக்காக ஓரளவுக்கு எரித்து அந்த கரியாக மாற்றுறாங்க, உயிரி கரிமமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கார்பன் தேக்கியோட முடியுது. கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை குறிப்பிட்ட கால இடைவெளியில் கரிமல வாயுவாக வெளியேற்றாமல், கரிமல வாயுன்னு அது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றாமல் தடுத்து சேமித்து வைக்கும் திறன்பெற்ற அமைப்புகள் கார்பன் தேக்கி எனப்படுகிறது. இது 2 மார்க் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்கில் கார்பன் தேக்கி என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்பாங்க. அப்போ அந்த கார்பன் தேக்கி என்னன்னு பார்த்தோன்னா காடுகளாக இருக்கலாம். காடுகள் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கையின் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வந்து சேமிக்குது. மண் அதுலேயும் கார்பனை வந்து சேமிக்கிறதுங்க. கடல் என்ன பண்ணுது, நிறைய தாவரங்கள் இருக்கிறதுனால அதுவும் என்ன பண்ணுது, கார்பன் வந்து சேமிக்குது. ஆகியன இயற்கை தேக்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இயற்கை கார்பன் தேக்கி அப்படின்னா காடுகள், மண், கடல் இதெல்லாம் சொல்லலாம். நிலத்தேக்கிகள் பார்த்தோம்னா செயற்கை தேக்கிகளாகவும் அறியப்படுகின்றன. என்ன சொன்ன பார்த்தோம்னா நிலக்கரி சுரங்கத்திலிருந்து நிலக்கரி சுரங்கம் உதவாத நிலக்கரி சுரங்கங்களையும் அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு உட்செலுத்தி சேமிக்கிறது. தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சேமிக்கிறது. அதெல்லாம் செயற்கை கார்பன் தேக்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு அடுத்தது மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.